நாணயத்தை மாற்றுவதற்கு வலைத்தளத்தின் எந்த பகுதியை அணுக வேண்டும்? பல்வேறு நாடுகளின் பண மதிப்பை ஒப்பிட்டு பார்க்க வலைத்தளங்களில் நாணய மாற்றி கரன்சி கன்வெர்ட்டர் என்ற பிரத்யேக பகுதி பயன்படுத்தப்படுகிறது. உலகமயமாக்கல் எவற்றின் தடையற்ற ஓட்டத்தை அதிகரிக்க உதவுகிறது? உலகமயமாக்கல் என்பது நாடுகள் தங்களுக்குள் வர்த்தக தடைகளை நீக்கி பொருட்கள் மற்றும் அந்நிய நேரடி முதலீட்டை FDI தடையின்றி பரிமாறிக்கொள்வதை குறிக்கிறது. இது உலக பொருளாதாரங்களை ஒருங்கிணைத்து சர்வதேச வர்த்தகத்தை மேம்படுத்துகிறது. உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள சேவைத் துறைக்கான எடுத்துக்காட்டுகள் யாவை? சேவைத்துறை அல்லது மூன்றாம் நிலைத்துறை என்பது கண்ணுக்கு தெரியாத சேவைகளை வழங்கி பொருளாதாரத்திற்கு பங்களிப்பதாகும். வங்கி, கல்வி மற்றும் சுகாதாரம் போன்றவை நேரடியாக பொருட்களை உற்பத்தி செய்யாமல் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவைகளாகும். வளர்வீத வரிக்கு எதிரானதாக விவரிக்கப்படும் கருத்து என்ன? வளர்வீத வரி புரோகிரசிவ் டாக்ஸ் என்பது வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரிக்கும் முறையாகும். இதற்கு மாறாக தேய்வு வீத வரி ரிக்ரெசிவ் டாக்ஸ் குறைந்த வருமானம் உள்ளவர்களை அதிகம் பாதித்து அதிக வருமானம் உள்ளவர்களுக்கு சாதகமாக அமைகிறது. இது சமூகத்தில் வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க பயன்படும் ஒரு கருவியாகும். இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஏன் வலியுறுத்தப்பட்டது? இந்தியாவின் பெருகி வரும் மக்கள் தொகை மற்றும் வளர்ந்து வரும் இளைஞர் சக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேலைவாய்ப்பு உருவாக்கம் அவசியமானது. வேலைவாய்ப்பு வழங்குவதன் மூலமே வறுமையை ஒழிக்கவும் சமூக நீதியை நிலைநாட்டவும் முடியும். பழங்கால மனிதன் எங்கே வாழ்ந்தான்? குகைகள் மற்றும் காடுகளில். பழங்கால மனிதர்கள் நாடோடிகளாக வாழ்ந்தபோது வனவிலங்குகளிடமிருந்தும் இயற்கை சீற்றங்களிலிருந்தும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள குகைகளையும் காடுகளையும் புகலிடமாக கொண்டனர். சர்வ சிக்ஷா அபியானின் SS சர்வ சிக்ஷா அபியான் SSA 201-இல் தொடங்கப்பட்டது. இது 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது இந்திய அரசியலமைப்பின் 86வது திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையாக்கப்பட்டது. பின்தங்கிய பகுதிகளில் தொழில்களை தொடங்க தனியார் துறைகளை அரசாங்கம் எவ்வாறு ஊக்குவிக்கிறது? பின்தங்கிய பகுதிகளில் தொழில் வளர்ச்சியை தூண்டுவதற்காக அரசாங்கம் வரி சலுகைகள் மற்றும் மானிய விலையில் மின்சாரம் போன்ற சலுகைகளை வழங்குகிறது. இது உற்பத்திச் செலவை குறைத்து தனியார் நிறுவனங்களை அந்த பகுதிகளில் முதலீடு செய்ய ஊக்குவிக்கிறது. ஆரம்பகால உலகமயமாக்கிகளாக எந்த பேரரசுகள் குறிப்பிடப்பட்டன? 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் போர்த்துகீசியம், ஸ்பானிஷ், டச்சு மற்றும் பிரிட்டிஷ் பேரரசுகள் கடல்வழி வணிகம் மூலம் உலக நாடுகளை இணைத்ததால் இவை ஆரம்பகால உலகமயமாக்கிகளாக கருதப்படுகின்றன. இவை காலனி ஆதிக்கம் மற்றும் வர்த்தகத்தின் மூலம் உலகளாவிய சந்தையை உருவாக்கின. இந்தியாவில் உள்ள அனைத்து அரசாங்கங்களும் சேவைகளை வழங்க எதை நடத்துகின்றன? கல்வி, மருத்துவம் மற்றும் போக்குவரத்து போன்ற அத்தியாவசிய சேவைகளை லாப நோக்கமின்றி வழங்க அரசாங்கம் பொதுத்துறை நிறுவனங்களை நடத்துகிறது. இவை சமூக நலனை முதன்மையாக கொண்டு செயல்படுகின்றன. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.